Hi, hello friends, welcome to my channel. This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app. Now you can download Google Play Store and App Store. மத்திய அரசால 2015ஆம் ஆண்டு பெண் குழந்தைகளுக்கான படிப்பு மற்றும் திருமண தேவைகளை பூர்த்தி செய்ய கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் சுகன்யா சம்ரிதி யோஜனா திட்டம். இந்த திட்டம் தான் தமிழ்நாட்டில் செல்வ மகள் சேமிப்பு திட்டம்னு செயல்பட்டு வருது. இந்தியாவில் எங்கிருந்து வேணாலுமே இந்த திட்டத்தை நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த திட்டத்திற்கு யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்க்கலாம். 10 வயசு குறைவாக இருக்க பெண் குழந்தைங்க எல்லாருமே இந்த திட்டத்துக்கு எலிஜிபிள் தான். பேரண்ட்ஸ் இல்லை கார்டியனால் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியும். மேக்சிமம் ஒரு குடும்பத்தில் 2 பெண் குழந்தைகளுக்கு இந்த திட்டத்தை எடுத்துக்க முடியும். 2வது குழந்தை ட்வின்ஸாக இருந்தால் மட்டும் 3 பெண் குழந்தைகளுக்கு எடுத்துக்க முடியும். இந்த திட்டத்தில் எப்படி முதலீடு செய்கிறதுன்னு பார்க்கலாம். மினிமம் 250 ரூபாய் டெபாசிட் அமௌண்ட் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அமௌண்ட்டை எவ்வளோ வேணாலுமே டெபாசிட் பண்ணலாம். அது மல்டிபிள் ஆஃப் 50s இருக்கணும். மினிமம் ஒரு ஃபினான்ஷியல் இருக்குது 250 ஆச்சு நீங்கள் டெபாசிட் பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் 1,50,000 வரைக்கும் டெபாசிட் பண்ணலாம். ஒருவேளை ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் இயரில் 250 ரூபா மினிமம் டெபாசிட் பண்ணலன்னா 50 ரூபா மட்டும் பெனால்ட்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். 15 வருஷத்துக்கு தொடர்ந்து நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டு வரணும். இந்த ஸ்கீம்க்கான டோட்டல் டேர்ம் பார்த்தீங்கன்னா 21 வருஷம். ஸோ 15 வருஷம் டெபாசிட் முடிஞ்சதுக்கப்புறம் 6 வருஷம் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டோட டெபாசிட் மெச்சூரிட்டி ஆகும். இதில் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்க்கு 80Cல ஃபுல் டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்குது. இப்போ அடுத்தது மெச்சூரிட்டி பெனிஃபிட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 21 வருஷத்துக்கு அப்புறம் இந்த டெபாசிட் மெச்சூரிட்டி ஆகும். ஒருவேளை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 21 ஆண்டுக்கு முன்னாடி பெண் குழந்தைக்கு திருமணம் ஆக போகுதுன்னா நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி அமௌண்ட்டை எடுத்துக்க முடியும். பெண் குழந்தை 10வது பாஸ் ஆனதுக்கு அப்புறம் இல்லைனா 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் 50% அமௌண்ட்டை உங்களால் படிப்பு செலவுக்காக எடுக்க முடியும். ஒருவேளை 21 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணலன்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு ஆட் ஆகிட்டே வரும். திருமணம் அப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 5 வருஷத்துக்கு அப்புறம் அக்கௌண்ட் ஹோல்டரோட மருத்துவ செலவு இல்லை பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன் இறந்துட்டாங்கன்னா இந்த அக்கௌண்ட்டை ப்ரீ க்ளோசர் பண்ண முடியும். இப்போ இந்த திட்டத்தில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு எவ்வளோ மெச்சூரிட்டி அமௌண்ட் வரும்னு பார்க்கலாம். உதாரணத்துக்கு மாதம் 500 ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 6,000 ரூபாய் வரும். 15 வருஷத்தில் நீங்கள் 90,000 ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க. 21 வருஷத்தோட முடிவில் உங்களுக்கு 1,95,412 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் மட்டும் வரும். ஸோ டோட்டலாக 2,85,412 ரூபாய் உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக வரும். இந்த டேபிளில் டெபாசிட் அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ மெச்சூரிட்டி அமௌண்ட் வரும்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த கேல்குலேஷன் கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணியிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறோம். இந்த கேல்குலேஷனுக்கான லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறோம். இது வரைக்கும் நம்ம ஸ்கீம் அண்ட் மெச்சூரிட்டி டீட்டெயில்ஸை பார்த்துருக்கோம். அடுத்தது நம்ம எங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் இல்லை செலக்டட் பேங்க்ஸில் ஓப்பன் பண்ணிக்கலாம். பேங்க் டீட்டெயில்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறோம். இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட், பேரண்ட்ஸோட பேன் கார்டு, பேரண்ட்ஸ் அண்ட் சைல்டோட ஆதார் கார்டு, பேரண்ட்ஸ் அண்ட் சைல்டோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. குழந்தைய பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவும் ஆதார் கார்டும் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண மேண்டரி கிடையாது. ஆனால் நீங்கள் குழந்தைக்கு எந்த ஏஜில் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு பொறுத்து மாறுபடும். இப்போ இந்த திட்டத்தை நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நியரஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் இல்லை பேங்க்கை விசிட் பண்ணுங்கள். அங்கே ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அதை ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸை ஃபோட்டோவோட சேர்த்து சப்மிட் பண்ணிவிட்டு 250 ரூபா மினிமம் டெபாசிட் அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்தர் டெபாசிட்ஸ்லாம் ஆன்லைன், கேஷ், செக் எப்படி வேணாலுமே டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை பற்றி